உலக அளவில் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் டைலாக் தான் இதுக்கு பொருந்தும். ஏன்னா வில்லன் ஒரு வார்த்தையை சொல்கிறார், கடைசியாக என்னையை கிரிஞ்சாக்கி விட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அப்படி தான் இருக்குது. 3.25 மணி நேரம். பொதுவாக ஜேம்ஸ் கேமரமனுடைய மூவிகள் எல்லாமே கதை பிரம்மாண்டமாகவும், திரைக்கதை அதை விட சிறப்பாகவும், விஷுவல் அதுக்கு மேலேயும் சிறப்பாக இருக்கும். இந்த படம் அவதாரோடைய நீச்சி அப்படிங்கிறப்ப 2ஆம் பாகத்தினுடைய எண்டே 3ஆம் பாகத்துக்கு பரபரப்பை உண்டாக்குச்சு. ஸ்பைடர் அண்ட் கர்னலுக்கான உறவு, அப்பா பையன். ஸோ இந்த பார்ட்டும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த படமே இந்த வெள்ளத்தோல் போர்த்திய இந்த ஸ்பைடர் பையனால் வந்த பிரச்சனை தான். இவனை ஒன்றும் முடிச்சு விட்டுறணும், இல்லை அவங்க அப்பா கூட சேர்த்தி விட்டுறணும். அதை எதுவுமே பண்ணாமல் நம்ம பையன் அப்படின்ட்டு இருக்கிறவனை எல்லாத்தையும் பஞ்சாயத்துக்குள்ளார இழுத்து விட்டுறானுங்க இந்த படத்தில். படத்தினுடைய ஓப்பனிங்லேயே போன பாட்டில் இறக்கக்கூடிய பையனோட தம்பியும் அண்ணாவும் ஒரு ஃப்ளையிங் ஒன்று பண்ணிக்கிட்டு பேசிட்டு ஜாலியாக விளையாடுறானுங்க. அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. ஸ்பைடரை காட்டுறப்ப அவன் இன்னமும் காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கக்கூடிய முகமூடி அணிஞ்சிட்ருக்கான். கதாநாயகி 2 பொண்ணு பையன் எல்லாருமே அந்த கடல் நிலப்பரப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவர் ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த குழு தலைவர் என்ன சொல்கிற, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, போருன்னு வரப்போ பார்த்துக்கலாம், அதுவும் நம்மக்கிட்ட இருக்க ஆயுதங்கள் போதுமானதுன்னு சொல்ல ஹீரோவை அதில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்பைடருடைய அப்பாவான கர்னல் ஸ்பைடரும் வேணும் ஹீரோவும் வேணும்னு துரத்திட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் நெருப்பு தேவதை, அவங்க ஏவா என்னை எதுவுமே காப்பாற்றலை அப்படின்ட்டு நெருப்பை தெய்வமாக்கி அதுக்கான தேவதையாக தன்னை உருமாறி கொள்கிறாங்க. நாவி பீப்புளை பார்த்தா மண்டையில் இருக்கிற கொண்டையை அறுத்து சேகரிச்சுக்கிட்டு அவங்க பவரை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே 100க்கும் மேற்பட்ட அடிமைகளை வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ குடும்பத்தை கர்னலும் நெருங்க, அந்த நெருப்பு தேவதையும் நெருங்க ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாப்புல. கர்னலும் நெருப்பு தேவதையும் ஒன்றா ஆயிடுறாங்க. கர்னல் ஸ்பைடர் அண்ட் ஹீரோவை தூக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதே போல் இந்த கடல் நகரத்தை கைப்பற்றுறதுக்கு நெருப்பு தேவதையும் உள்ளுக்குள்ளே வராங்க. ஸோ என்ன தான் ஆச்சு கிளைமேக்ஸில் அப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த படம் முழுக்க விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக நிறைஞ்சு வழியும். ஏன்னா அவ்வளோ மெனக்கடல்கள் உள்ளுக்குள்ளார தெரியுது. ஆனால் கதையிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த பாட்டோடைய ஸ்பெஷலே ஃபயர் அண்ட் ஆஷ். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம், அதில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா உள்ளே வந்ததுக்கப்புறம் கதைக்குள்ளே ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதை கூட்டிகிட்டு போய் மொக்க பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறது தான் வருத்தம். எதிர்பார்ப்பு கர்னலும் ஃபயர் தேவதையும் 2 பேரும் சேர்ந்து உள்ளுக்குள்ளார வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது எங்கேயுமே எடுபடவே இல்லை. போன பாட்டில் கிளைமேக்ஸில் நடந்த அதே காட்சி தான் இங்கேவும் திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதே மீன், அதே கடல், அதே தூக்கி போட்டு பெல்ட் அடிக்கிறது, நெருப்பு வர்றது அப்படின்ட்டு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணது அந்த மேக்னெட் ஃபோர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு கிளம்ஸியான ஒரு காட்சி இருக்கும். ஸோ அந்த பிரம்மாண்டமான ட்ராகன் ஃப்ளை வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அது ஒரு ஓலமிட கிட்டத்தட்ட 100கணக்கான அந்த ட்ராகன்ஸை மாதிரியான இருக்கக்கூடிய பறவைகள் உள்ளே வரும். அது முழுக்க கிளம்ஸியாக இருக்கும். இதில் ஹீரோ யார் வில்லை யாருன்னு எதுவுமே தெரியவே தெரியாது. இன்னொன்று கர்னலுக்கு மேலே ஒரு லேடி அதிகாரி இருப்பாங்க. அவங்களெல்லாம் சுத்தமாக டம்மி ஆக்கி விட்ருக்குறாங்க இந்த படத்தில். அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. இதில் புதுசாக இதில் சொல்லணுன்னா ஆகாச வியாபாரின்னு ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒவ்வொரு தீவுகளாக போய் இறங்கி அங்கெல்லாம் பொருள் வைக்கக்கூடியவங்க. அந்த இடத்துல அழகாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும், வாண்டடாக ஹீரோ அதுக்குள்ளார ஏறி போக பிரச்சனைங்கிறது ஏரோப்ளைன் மாதிரி உள்ளே வரும் அப்படிங்கிறது. இது தெரிஞ்சே தான் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காட்சி நகர்த்தப்படுறதுங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இந்த படத்தில் இவ்வளோ லேகுக்கு ஆன காரணம் அப்படிங்கிறது கிளைக்கதைகள் நிறையா இருந்தது உள்ளுக்குள்ளார. அவங்க பையனுக்கும் மீனுக்கும் இருக்கக்கூடிய கிளைக்கதை, மீன்கள் மாநாடு ஒரு கிளைக்கதை, அவங்க பொண்ணுக்கும் ஏவாக்கும் ஒரு கதை, நெருப்பு தேவதைக்கும் ஏவாக்கும் இருக்கிற கதை, ஸ்பைடருக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற கதை அப்படின்ட்டு சின்னதாக பிரிஞ்சு நேரத்தை வீணடிக்கிறதுக்கான வேலைகள் இதில் நிறையா நடந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே இயக்குனர் விஷுவலாக அழகாக கொடுத்தே ஆகணும், பிரமிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதெல்லாம் நல்லா தான் இருந்தது, அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் முடியலடா சாமி அப்படிங்கிறதும் கிளைமேக்ஸில் வில்லன் சொல்லக்கூடிய கிரிஞ்சாக இருக்குப்பா அப்படிங்கிறதும் தான் இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே தோணுச்சு. எனக்கு விஷுவல் ட்ரீட்மெண்ட் வேணும், பிரம்மாண்டமான ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் நைட் நேரத்துலலாம் போயிடாதீங்க, படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.